கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து இந்த வாய்ப்பு எடுத்து பண்ணிக்கிருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு முன்னாடி 2 விதமான அனுபவங்கள் உண்டு. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போன அனுபவம் உண்டு. 2வது தொழில் பண்ண அனுபவம் உண்டு. அப்போ 2வது அனுபவம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். டோட்டல் லாஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த புது நபர்கள் எப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ இதே ஒரு இடத்துல தான், இந்த கடைசி லாஸ்ட்டில் தான் நான் ஒரு மீட்டிங் இங்கே அட்டன் பண்ணேன். அப்போ அந்த அட்டன் பண்ணோட விளைவு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தென்பட்டுச்சு. இன்னைக்கு சொன்னாங்க வாரம் இங்கே 2,10,000 ரூபா வாங்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் காதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ வெளியில் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில், அதாவது அந்த அந்த மீட்டிங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 25 லட்ச ரூபா கடன் பிரச்சனையில் எங்கே போய் சூசைட் பண்ணலாம், அதாவது மருந்து குடிச்சிடலாமா, இல்லாட்டி ட்ரெயினில் விழுந்துடலாமா, இல்லாட்டி பெட்ரோல் ஊற்றிக்கலாமா, இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் தான் நீங்கள் ஈஸியாக பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு மாற்றி அமைச்ச ஒரு பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி தான் நம்மளோட எம்ஐ லைஃப் ஸ்டைல் குளோபல் பிரைவேட் லிமிடெட். அழகா இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடவுளாக இருந்து வாய்ப்பு கொடுத்த நபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல நபர்களுக்கு ரோல் மாடலாக பல நபர்களை மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரர் மாற்றின நபர் கிட்டத்தட்ட ஃபாஸ்டாகுடைய ஃபவுண்டர் திரு முருகேசன் விஜயராஜ் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 25 லட்ச ரூபா கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு 38 லட்ச ரூபா வட்டியோட வச்சு ஒயிட்டா ஸ்டேட்மெண்ட்டாக நான் இந்த இண்டஸ்ட்ரியை வச்சு அடைச்சிருக்கேன். 2வது பார்த்தீங்கன்னா அந்த கடன் முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னு சொல்லுவாங்க, அழகா இன்னைக்கு ஒரு 12 லட்ச ரூபா காரு ஒரு அமேஸ் ஹோண்டா சிட்டியில பயணம் பண்ண வச்சது இந்த லைஃப் ஸ்டைல். அது மட்டும் கிடையாது, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிஎம்பி பேங்க்ல ஒரு டெபாசிட்டா கிட்டத்தட்ட ஒரு 5,900 ரூபாயிலிருந்து ஒரு 6,100 ரூபா கிடைச்சிருக்கு. ஏன் இந்த விஷயத்த ரொம்ப சொல்றேன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வாழ வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது சொல்லுவாங்க எங்களுக்கு வரும்போதே சொல்லி கொடுத்தாங்க, யாருக்கு கனவு இருக்குதோ, யாருக்கு கடன் இருக்குதோ, யாருக்கு அந்த அவமானங்கள் தோல்விகள் யாருக்கு இருக்குதோ, இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 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 சூழ்நிலையில இருந்து, அதாவது நிறைய பேர் கஷ்டம் அந்த சூழ்நிலை இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு அந்த 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 தோல்விகளை மடிச்சு நம்மளை செதுக்கணும்னா உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் காத்திருக்குன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு நன்றி.